ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா நிறையா இருந்தால் அதை எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் இப்போ நான் பார்க்குறேன் பாருங்கள். இப்போ நான் புதினா கட்டு மார்க்கெட்டில் சீப்பாக கிடச்சது, அதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் அடிப்பகுதியில் இந்த காம்பு இருக்குல்ல, அதெல்லாம் கிள்ளி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக கீழே இருக்கிற இலையெல்லாம் பிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே இருக்கிறது இருக்குல்ல, இது மட்டும் நீங்கள் இது தனியாக வச்சுக்கிறோம். இது எதுக்குன்னா, இது ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே பாதியாக கட் பண்ணிவிட்டு மேலே மட்டும் 2-3 இலைகளை விட்டுட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, புதினா செடி வளர்க்குறது எப்படி ஹோம்மேடில், அதுக்கோசரம் உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் இதை காட்டுறேன். இது தனியாக வச்சுருக்கேன். ஆக மொத்தம் பாக்கி இருக்க புதினா இலைகள்லாம் எல்லாம் பிச்சு எடுத்துட்டு வெயிலில் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி காய்ஞ்ச பிறகு இந்த மாதிரி கிறிஸ்பியாக இந்த மாதிரி ஆகுது பாருங்க. இந்த அளவுக்கு பொடியாது பார்த்திங்களா கையில், அது இதே அளவுக்கு நீங்கள் இந்த புதினாவை காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இதை நம்ம இப்போ பவுடர் பண்ணிக்கலாம். புதினா சீசன் இல்லாதப்பெல்லாம் புதினாக்கு என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கோசரம் தான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் புதினா ரைஸ் பண்ணுறப்ப கூட இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புதினா சட்னி பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். புதினா ஜூஸ் பண்ணுறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சீசன் புதினா கிடைக்காத சீசனில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அப்போ நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர நான் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன்ல புதினா, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ அது அடுத்த வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. இந்த புதினாவை ஜல்லிச்சு வச்சுட்டேன். மிக்சியில் பண்ண பிறகு இதை ஒரு ஜல்லிச்சு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டுக்கோங்க. போட்டு கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சந்தோஷம்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் மீண்டும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள சந்தோஷ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.